தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அதே போல தன்னுடைய மனைவின் பெயர் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வங்கி கணக்குகளில் பிக்சட் டெபாசிட் எவ்வளவு தொகை வைத்திருக்கிறார், எத்தனை கார்கள் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு காருக்கும் எந்த ஆண்டு வாங்கப்பட்டது, இந்த காரில் இருக்கக்கூடிய கார் வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய தொகை உட்பட பல்வேறு விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மனைவி சங்கீதா அவருடைய சொத்து மதிப்பு விவரமும் அவர் தாக்கல் செய்திருக்கும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது குறித்த விவரம் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக அவருடைய மனைவியின் பெயரில், சங்கீதா அவர்களுடைய பெயரில கிட்டத்தட்ட 15.51 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குற்ற வழக்குகளை பொறுத்தவரை என்னுடைய பேரில் எந்த விதமான குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை, தற்போது வரை அது தொடர்பான விஷயங்களும் இதில் குறிப்பிடவில்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வைப்பு தொகையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியின் பேரில் இருக்கிறதா அல்லது என்னுடைய பேரில் தான் வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த வங்கிகளில் பிக்சட் டெபாசிட்டாக தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக 213.36 கோடி நிலையான வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை பொறுத்தவரை அசையும் சொத்துக்கள் மதிப்பீட்டின் கீழாக வரும். அதே போல கார்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 5க்கும் மேற்பட்ட கார்கள் இருப்பதாகவும் ஒரே ஒரு இருசக்கர வாகனம் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கார்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6.5 கோடி ரூபாய் அளவிற்கான 5 கார்கள் இருப்பதாகவும் ஒரே ஒரு எக்ஸல் சூப்பர் பைக் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கம் மற்றும் வைர நகைகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தங்கம் இருப்பதாகவும், அதே போல வைர கற்களை பொறுத்தவரை 1 கோடி ரூபாய் மதிப்பில் வைர கற்கள் இருப்பதாகவும் அவர் இந்த மனுவில், இந்த அபிடவிட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்.